மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. இம்ரான் கான் நாளைக்கு செத்தாவும் சாவான், அவங்களே கொலை பண்ணலாம். அதுக்கெல்லாம் நிறைய பின்னாடி இருக்கு. இது இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப சரி, அதில் எந்த மாற்றங்களும். ஆனால் இதை விட்டுறக்கூடாது. இதை தொடர்ந்து ஆர்மி ஆக்ஷன் மூலமா பண்ணியிருக்காரு. ஆர்மிக்கும் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா பாகிஸ்தான்? அவங்களோட ப்ராடக்ட் தான் டெரரிஸ்ட் அங்கே இருக்கிறது. அது LETVயா இருந்தாலும் சரி, ஜெய்ஷே முகமதா இருந்தாலும் சரி, அல்லது ஹிஸ்புல் முஜாஹிதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராடக்ட் தான். பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட் சேர்த்தா கூட இந்தியனோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு ஈடாகாது. பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட் $51 பில்லியன். இந்தியாவோட வெறும் நம்ம டிஃபென்ஸுக்காக உபயோகப்படுத்த பட்ஜெட் மட்டும் $81 பில்லியன். மோடி அரசாங்கம் அதே போல இன்னைக்கு இருக்கிற ராணுவம் இந்த பிரச்சனை, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையில என்ன ஒரு நிரந்தர தீர்வை என்ன செஞ்சுக்கலாம்? என்ன பொறுத்த அளவுல இதை இப்படியே முடிக்க கூடாது. இதை பண்ணிட்டோம், நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் விட்டுறக்கூடாது. POKவை நம்ம வாங்காம விடக்கூடாது. வீட்டுக்குள்ள பூந்து அடிப்போம். நிறைய பேர் வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கலாம், வீட்டுக்குள்ள பூந்து உட்கார்ந்துடணும். அது நம்ம இடம். என்ன பொறுத்தவரை நான் ஒரு இஸ்லாமியனா அவங்களுக்கு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் சொல்றதுல தகுதியே கிடையாது. ஏன்னா they have nothing to do with Islam, either republic. அவங்களுக்கு எக்ஸாக்ட் பேர், அவங்களுக்கு தகுதியான பேர்னா டெரர் ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான்ன்றது தான் அவங்களுக்கு தகுதியான பேர். இந்த FATFல பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்ல போடணும். அப்போதான் IMF அவங்களுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம பண்ணணும். அவங்கள கிரே லிஸ்ட்ல போட்டாலே பாகிஸ்தான் க்ளோஸ். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கஃபீல் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கஃபீல். பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா அந்த போர் முனை தாக்குதல்கள், அதே போல ஒரு வாரே நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர், எஸ், இதுவும் நடந்தது. சிந்தூர்னா அந்த குங்குமம். எஸ், இதனுடைய தொடர்ச்சியும் இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. சற்று முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது இன்னமும் ஆபரேஷன் சிந்தூர் முடியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. நேற்று நள்ளிரவு விடியற்காலை பொழுதுல பாகிஸ்தான் ஏவுகணைகள் சிலது பஞ்சாப் பகுதியில தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. அது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ் பகுதியில அந்த பொற்கோயில் இருக்கிற பகுதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். ஆனா அவங்க ஜம்முல ஒரு குருத்வாரா டார்கெட் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்தவரையில நாங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ரெடின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த வேலையும் பண்றாங்க. பாகிஸ்தான் என்ன மனநிலையில் இருக்கிறது? இந்தியாவின் இந்த தாக்குதல்கள், அதே போல இந்தியா தொடர்ச்சியா எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்க நிறுத்திக்கிட்டா நாம அமைதியா இருப்போம் அப்படின்னு. ஆனால் அவங்க இறங்கி வந்துட்டே இருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க நீங்க? இல்ல, பாகிஸ்தான் யார் பேசுறான்றது ஒண்ணு இருக்கு. பாகிஸ்தான் பொலிட்டிஷியன்ஸ் பேசுறது ஒண்ணு, பாகிஸ்தான்ல இருக்க ஆர்மி பேசுறது ஒண்ணு. ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே பப்பெட்ஸ் தான். பொம்மை. ஏன்னா அவங்க நினைச்சா நவாஸ் ஷெரீஃபை தூக்கிட்டு இம்ரான் கானை எடுத்துட்டு வராங்க. அவங்க நினைச்சா இம்ரான் கான் தூக்கி போட்டு ஷெஹபாஸ் ஷெரீஃபை எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே பப்பெட் தான். அவங்க இன்னும் பல எக்ஸ்டெண்ட் இருக்கு. அதை வர வர நம்ம பேசுவோம். கவர்மெண்டே அது கவர்மெண்ட் இல்ல, அது கவர்மெண்டே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஏதாவது ஒரு ஆர்மி பிசினஸ் நடத்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வியாபாரம் பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகிஸ்தான் ஆர்மி வியாபாரம் பண்ணது எப்படின்னா, ரியல் எஸ்டேட். இங்கேயும் நிறைய இடம் இருக்கு. நம்ம சென்னையிலேயே பல இடம் பாகிஸ்தான் இந்தியன் ஆர்மி கையில இருக்கு. சப்போஸ் அந்த இடம் ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணனாலும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த சப்போஸ் இங்க நம்ம DLF பக்கத்துலலாம் ஒரு ரோடு கட்டுறதுக்கு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் ரோடு அந்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர விற்க மாட்டாங்க. அங்க எப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மியோட ரியல் எஸ்டேட் என்பது மிகப்பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ்னா எப்படி இப்போ G2
அந்த ஆதித்யராம் பில்டர்ஸ் அவங்கெல்லாம் எப்படி ப்ரமோஷன் பண்ணி இந்த ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டு ஆக்ட்ரஸ்லாம் வச்சு பண்றாங்க இல்லையா, அதை அப்படியே பண்றது பாகிஸ்தான் ஆர்மி மிலிட்ரி இல்ல மிலிட்ரி என்ன வேலை, ஆனா அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் அது பண்றாங்க. சூப்பர் மார்க்கெட் நடத்துறாங்க. அந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு ப்ராசஸ் பிளான்ட் நடத்துறாங்க. இங்கேருந்து அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து மேன் பவர் சப்ளை அது பண்றாங்க. சிமெண்ட் ஃபேக்டரி நடத்துறாங்க. இது எல்லாமே இது மாதிரி பல பிசினஸ் நடத்துறாங்க. ஆயில் கம்பெனி, அதாவது பெட்ரோல், அதுக்கப்புறம் அந்த பவர் கம்பெனி எல்லாமே நடத்துறாங்க. கவர்மெண்ட் டம்மி இவங்க தான் மொத்தமா நடத்துறாங்க. இது மூலமா பெரிய லாபத்தை எந்த ஆர்மி சீஃப் வந்தாலும் சம்பாதிப்பான். நீங்க வேணா பாகிஸ்தான் வரலாறு எடுத்து பாருங்க. ஆர்மிக்கும் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? பாகிஸ்தான் டெரரிஸ்ட் சம்பந்தம் இல்லை. அவங்களோட அதாவது அவங்களோட இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான் டெரரிஸ்ட். அவங்களோட ப்ராடக்ட் தான் டெரரிஸ்ட் அங்க இருக்கிறது. அது எல்இடிவியா இருந்தாலும் சரி, ஜெய்ஷே முகமதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஹிஸ்புல் முஜாஹிதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராடக்ட் தான். ஆனா அது ஒரு வரலாறே இருக்காது. அதுக்கு பின்னாடி அவங்க டெரரிஸ்ட சப்போர்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான்லயும் சரி, இங்கேயும் சரி, இந்தியா மேல தாக்குதல் பண்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுக்கான இது பிரச்சனை தான் இப்போ அவங்களே சந்திச்சுட்டு இருக்காங்க. டெரரிஸ்ட் கட்டது அங்க டிடிபின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சரி, தெஹ்ரீக்கே தாலிபான் தெஹ்ரீக் பாகிஸ்தான், தாலிபானோட பாகிஸ்தான் விங்கு. ஆப்கானிஸ்தானோட தாலிபான் என்ன சொல்றது, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க எங்களோட போராடினாங்க. இப்போ அவங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மி மேல தொடர்ந்து தாக்குதல். பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, தாலிபான் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் தான் இது சப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம். 2 பேருக்கு சண்டை ஒரு 2-3 மாசமா அந்த சண்டை போயிட்டு இருக்கு. எந்த ஆப்கானிஸ்தான் விடுதலைக்காக பாகிஸ்தான் இது பண்ணாங்களோ, அமெரிக்கா சப்போர்ட்டோட அல்லது ரஷ்யா சப்போர்ட்டோட இது பண்ணாங்களோ, அதுக்கே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆர்மியில வந்து எந்த நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்க பிரதம அமைச்சர் பிரசிடென்ட் வரைக்கும் அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள போயிருக்காங்க, ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா எந்த ஆர்மி சீஃபும் உள்ள போக மாட்டான். ஓகே, இருக்கிற எந்த ஆர்மி சீஃப் இருக்கோ அங்க அந்த டென்யூர் முடிஞ்ச உடனே லண்டன் போயிடுவான். ஏன்னா லண்டன்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், போன ஆர்மி சீஃப் ஜெனரல் பாஜ்வா வரைக்கும் அவங்களோட பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இல்லீகல் மணி எல்லாமே வந்து லண்டன்ல பார்க் பண்ணி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. பாகிஸ்தான் பொலிட்டிஷியன்ஸ் உட்பட யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லண்டன், யுஎஸ்ஏ, அத இப்போ துபாய் புதுசா அங்கதான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கா பிசினஸ் தான். அவங்க இந்த அட்டாக் நடந்தது இல்லையா, இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம இதுல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் ஆசிம் முனீர்ன்ற அங்க இருக்கிற ஆர்மி சீஃப், அவரோட டென்யூர் முடிய போகுது. சரி, ரெண்டாவது ஆர்மிக்கு எதிராகவே அங்க ஒரு சென்டிமெண்ட் உருவாயிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல மக்கள் மத்தியில. ஆர்மிக்கு எதிராக ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது பாகிஸ்தான் மக்களுக்கு, இந்த ஆர்மி வந்து நம்மளோட பணத்தை சுரண்டுறதுதான் இவங்க வேலை, பிசினஸ் பண்றாங்க நம்மளோட. அதாவது இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வந்தா, இப்ப போன எலெக்ஷன் பாருங்க, போன எலெக்ஷன் அது எலெக்ஷன், அதாவது பாகிஸ்தான் அந்த இம்ரான் கான் அந்த பிடிஐயோட கட்சியை முடக்கிட்டாங்க, சிம்பிள் எடுத்துட்டாங்க. அதை மீறி அந்த கட்சி சார்ந்தவங்க வந்து இண்டிபெண்டா போட்டி போட்டு 2 கட்சி, அதாவது இங்க எப்படி வந்து பெரிய பவர் சென்டர்ஸா இருக்கும், அதாவது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி அண்ட் பாகிஸ்தான் லூன் லீக், நவாஸ் ஷெரீஃப், ஷஹபாஸ் ஷெரீஃப் பார்ட்டி, அவங்களோட அதிகமான சீட் எடுக்கிறாங்க. ஆனா அதையும் அவங்கள இருக்கிற எம்பிசி வந்து விலைக்கு வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு இல்லெஜிட்டிமேட்டா ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு கவர்மெண்டாவே நம்ம கருதக்கூடாது. சரி, அதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயர்ல ஒரு சில ஆளுங்களை உருவாக்கி அவங்கள வந்து ஜிஹாத்ன்ற ஒரு அடிப்படையில அவங்களுக்கு இஸ்லாம்ல இல்லாத பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக திருப்புறாங்க. உங்க மொத்த பாப்புலேஷனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்றாங்க. ஆமா, பாகிஸ்தான்லோட பாப்புலேஷனோட அதிகமா இந்தியாவுல இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. கொஞ்சமும் யோசிக்கலாம், அத கொஞ்சம் ஏன்னா யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க இஸ்லாமுக்காக எந்த வேலை செய்யல, அவங்க வியாபாரத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்க வந்து தேவைப்பட்டா நாளைக்கு, இப்ப பாருங்க, இன்னைக்கு பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி புட்டோவை எடுத்துட்டு நவாஸ் ஷெரீஃபா எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜுல்ஃபிகார் நவாஸ் ஷெரீஃப் எடுத்துட்டு இம்ரான் கான் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இம்ரான் கான் எடுத்துட்டு ஷஹபாஸ் ஷெரீஃப் எடுத்துருவாங்க. இப்போ மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்தியன் ஏஜென்சிஸும் சரி,
பிளஸ் முக்கியமா இந்தியன் ஏஜென்சி கவனிச்சுட்டு இருப்பாங்க, மீடியா ஏஜென்சி யாருமே கவனிக்கிறது இல்ல. பாகிஸ்தான் மர்கசி முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சி புதுசா ஒரு வருஷமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது யாருன்னா அந்த ஜெய்ஷே முகமது சாரி லஷ்கர் தய்பா இருக்கு இல்லையா, அவங்களோட பொலிட்டிக்கல் விங் இது. அங்க ஒரு பொலிட்டிக்கல் விங் ஆர்மி மூலமா சப்போர்ட்ல ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு ஷேபாஸ் ஷரீஃபை தூக்கிட்டு இவங்களையும் உட்கார வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஹாஃபிஸ் சயீத் மாதிரி லக்வி மாதிரி ஆளுங்க பிரைம் மினிஸ்டர் ஆனா பாகிஸ்தான் கதி என்ன, இந்தியா கதி கொடுங்க. பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் பாகிஸ்தானோட ஆர்மி பண்ணுது. சோ இது அந்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய த்ரெட். ரெண்டாவது ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், ஆனா அந்த மக்கள் அங்க உணர்ந்திருக்காங்க. அங்க பெரிய நீங்க பலோச்சிஸ்தான்ல பாருங்க பிரச்சனை, சிந்துல பாருங்க பிரச்சனை, பஞ்சாப்ல பிரச்சனை, கைபர் பக்தூன்ல பிரச்சனை. ஏன் இந்த அவங்க வந்து சொல்லிட்டு இருக்க ஆசாத் காஷ்மீர், நம்ம வந்து சொல்றது பாகிஸ்தான் அங்கேயே பிரச்சனை. அவங்களுக்கு வந்து இப்ப ஆயில் பிரைஸை கட்டுப்படுத்த முடியல, எக்கனாமியை கட்டுப்படுத்த முடியல. எங்க போனாலும் இப்போ ஒரு வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறது தான் அவங்க தொடர்ந்து வேலையா இருக்கு. ஸோ இத வந்து பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட் சேர்த்தா கூட இந்தியனோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு ஈடாகாது. பாகிஸ்தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து $51 பில்லியன், 51 பில்லியன் டாலர்ஸ். இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் மட்டும் வெறும் நம்ம டிஃபென்ஸுக்காக உபயோகப்படுத்த பட்ஜெட் மட்டும் $81 பில்லியன். ஏன்னா உங்க ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட வெறும் நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஈடாகாது. அதை விட 50% நம்ம அதிகம். ஸோ அவங்க வந்து இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்றது மாற்று கிடையாது. இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஆர்மியோட மிகப்பெரிய ரோல் இருக்கு. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆர்மி ரோல் தான் இதை செஞ்சிட்டு இருக்கு. ஆர்மியோடைய சைல்டு தான் இந்த டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு நீங்க சொல்றீங்க. அரசாங்கம் ஒரு பப்பட்டு, ஒரு பொம்மை, அது ஒரு டம்மின்றீங்க. நேத்துக்கு வந்து அந்த இறந்து போன தீவிரவாதிகளுக்கெல்லாம் அந்த இறுதி நிகழ்வுல போய் இந்த அரசாங்கம் நிக்குது, அந்த கொடியை இது பண்றாங்க, காவல்துறை நிக்குது. இதெல்லாம் எப்படி? ஏன்னா அவங்களுக்கு படி அவங்கலாம் சிவிலியன். ஏன்னா அவங்க மீடியாவை காட்டணும்ல, அவங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சிந்திய இது சிரிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சிஎன்என்ல உட்கார்ந்துட்டு 5 ரஃபேல நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோன்றாரு, இந்தியாவோட ரஃபேல் விமானத்தை. சரி சார், வாட் இஸ் த எவிடன்ஸ்னு அவங்க கேக்குறாங்க. எவிடன்ஸ் இஸ் இன் சோஷியல் மீடியா. அந்த சிஎன்என் ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், நீங்க உங்ககிட்ட கிட்ட சோஷியல் மீடியான்றீங்க. நீங்க தான் இப்ப நாங்க 9 இடத்துல இப்படி எல்லாம் வீராப்பா பேசினு உட்காந்துருக்கோம். நாங்க 9 இடத்துல அடிச்சோமா? ஆமா. அதுக்கு ஆதாரத்தை வீடியோ ஃபுட்டேஜோட காட்டணும். சேட்டலைட் நம்ம வீடியோவே காட்டணும். அவங்க 5 நான் ஒத்துக்கிறேன்றேன், 5 ரஃபேலும் ஒத்துக்கிறேன். எவிடன்ஸ் சோஷியல் மீடியால பாருன்றாங்க. சோஷியல் மீடியால ஃபுல்லா ஃபேக் வீடியோஸ். தொடர்ந்து ஏதாவது பாகிஸ்தான் ஆர்மியை வச்சு அவங்க ஒரு ஐடி விங் மாதிரி, இப்ப எங்க எப்படி இங்க கட்சியெல்லாம் ஒரு ஐடி விங் வைப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு ஐடி விங் வச்சு, அதாவது இந்த மாதிரி வந்து ஆர்மி, ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணோம் நம்ம வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சும்மா இல்ல. ஆனா மாற்றேன்னா அவங்களால பண்ண முடியல. அந்த தாக்குதலால அவங்களால ஈடு செய்ய முடியாது. தைரியம் எந்த தைரியத்துல மறுபடியும் தைரியம் என்னன்னா சிம்பிள், ஷேபாஸ் ஷரீஃப் எடுத்துட்டு நான் வந்து பர்வேஸ் முஷரஃப் ஆனோம் அடுத்த முறை. இவன் இந்த ஆளை தூக்கிட்டு ஷேபாஸ் ஷரீஃபை எடுத்துட்டா நான் தான் வந்து இப்ப அடுத்த பர்வேஸ் முஷரஃப், நான் தான் பிரசிடென்ட். ஆசிம் முனீர் பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஆசிம் முனீர் இந்த சீஃப். ஆமா ஆமா. பர்வேஸ் முஷரஃப் அப்படிதான் ஆனாரு. இப்போ இதே சிச்சுவேஷன் கார்கில்ல நடந்தது. ஆமா ஆமா. என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது கார்கில் போருக்கு 2 வாரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் வாஜ்பாய் அன்றைக்கு இருந்த பிரதம அமைச்சர் நவாஸ் ஷெரீப், இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட அண்ணன். ஆமா. அவர் வந்து பைலாட்ரல் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் பண்ணாங்க. ஷேபாஸ் ஷரீஃப் இங்க வந்து 1 வாரத்திலேயே வந்து கார்கில்ல அட்டாக். யார் பண்ணா? ஷேபாஸ் ஷரீஃப் பண்ணல, சாரி நவாஸ் ஷெரீஃப்க்கு தெரியாது, பர்வேஸ் முஷரஃப் அதை அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து நம்மளோட ஆர்மி வந்து எந்த ஸ்டெப் எடுக்கணும்னாலும் எது பண்ணாலும் பிரைம் மினிஸ்டரோட அனுமதி இல்லாம பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் இது நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற, நீங்க எது வேணாலும் பண்ணுங்களா, ஆனா பர்மிஷன் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமா. யார மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, நரேந்திர மோடி இருந்தாலும் சரி, வாஜ்பாய் யாரா இருந்தாலும் சரி,
அங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கணும்லாம் இல்ல. நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் தூக்கி உள்ள வச்சாலும் இல்ல அதுவே தானே இதுல பர்வேஸ் முஷரப் அப்ப நடந்தது. ஆமா, நவாஸ் ஷெரீஃபை தூக்கி உள்ள வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணாங்க. அதுதான் ஆசிம் முஷீன் பண்ண பாக்குறாரு. அவர் வந்து எங்க பண்ணிடுவாரோன்ற பயத்துல ஷேபாஸ் ஷெரீப், இந்த இன்னொரு பைத்தியக்காரர் இருக்கான் பிலாவல் புட்டோ, அவங்க எல்லாம் அது ஃபாரின் மினிஸ்டர். அவனை பார்த்தா வந்து ஒரு ஜோக்கர் காமெடி பீஸ் மாதிரியே இருப்பாரு அவரு. அதாவது இப்ப பேனசீர் புட்டோட பையன், அவனோட தாத்தா ஆர்மினால வந்து அசாசினேட் பண்ணப்பட்டாரு. அவரோட அம்மா டெரரிஸ்ட்னால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதாவது பாம்பு வச்சு தகரப்பட்டாங்க. இவன் வந்து அந்த டெரரிஸ்ட்க்கு இப்போ சப்போர்ட் பண்றான். இதான் பெனாசீர் புட்டோட பையன். இவர் வந்து ஃபாரின் மினிஸ்டர். இவர் பேசுறதே வந்து செம்ம காமெடியா இருக்கும். உங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னா அவர் வீடியோ பார்க்கலாம், அவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கும். என்ன அவ்வளோ ஒரு இது இல்லாம ஒரு காமெடி பீஸா பேசுவான், பொறுப்பே கிடையாது. ஆமா, அவர் உருதுலாம் கேட்டா பயங்கரமா செம்ம ஃபன்னியா இருக்கும். அந்த மாதிரி பேசுறாரு. அவர் வந்து ஃபாரின் மினிஸ்டரா உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஆசிம் முனீரோட காலை தொட்டு கும்பிட்டு அவங்களுக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாகிஸ்தானோட மக்களுக்கு தான் பெரிய லாஸ். இது இன்னும் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பலோச்சிஸ்தான்ல ஆல்ரெடி பிரச்சனை, 12 பேரை நேத்து போட்டாங்க. BLA பலோச் லிபரேஷன் ஆர்மி. தாலிபானோட உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, சைனா வந்து நேத்து ஒருத்தர் உங்ககிட்ட பேசியிருக்கும் போது அவரு ரமேஷ் சேதுராமன் சார் சொன்னாரு, சைனா வந்து இது பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கும் அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா சைனா வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு CPACன்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஏதாவது சைனாக்கும் பெல்ட் ரோடு போடுற ப்ராஜெக்ட் இருக்கு. சோ இதுக்கு மாதிரி எனக்கும் அது டவுட் இருந்தது. ஆனா நேத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ், ஏன்னா அவங்க வந்து இதுல இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணும். காரணம் என்னன்னா, நம்ம பெரியவர் டொனால்ட் ட்ரம்ப் மாமா வந்து டாரிஃப் போட்டாரு சைனாக்கு. இப்போ நம்ம வந்து ஏதாவது இவன் தான் பின்னாடி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணோம்னா அவருக்கு வந்து எக்கனாமி முடிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடியே வந்து அமெரிக்கன் எக்ஸ்போ, இதாவது சைனால இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற ஐட்டம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. ஆமா, ஏன்னா ஆப்பிளே வந்து இப்போ அங்க ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காப்ல. இங்க ஆல்ரெடி நமக்கு ஃபேக்டரி இருக்கு, ஆப்பிளோட ஃபேக்டரி தான். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சைனாவோட மொத்த எக்கனாமி வந்து பிரச்சனை ஆயிடும். ஸோ அவங்களே வந்து 2 பேருமே சுமூகமா முடிச்சிருங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பண்றாங்க. ஸோ சைனாவும் உனக்கு கொடுக்கல, துருக்கி சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். துருக்கி சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு செக் வைப்பாங்க. காரணம் என்னன்னா, துருக்கி வந்து அவங்களோட ரீஜியன்ல குர்த்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து தனிநாடு கேட்கிற குரூப். அவங்க டெரரிஸ்ட், டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட். அவங்க வந்து டர்க்கில மட்டும் இல்ல, ஈராக்லயும் இருக்கிறாங்க, சிரியாலும் இருக்காங்க. அதாவது டர்க்கியோட பார்டரிங் கண்ட்ரிஸ். அதுக்குள்ள போய் அவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். நீ வந்து குர்துஸ்க்கு வந்து எப்படி வந்து சிரியால போய் ஈராக்ல போய் பாம் பிளாஸ்ட் பண்ணினோம், அதே மாதிரி என்னோட நாட்டுக்குள்ள வந்து இது பண்ண டெரரிஸ்டா நான் பண்ணன்ற ஒரு வாதம் வைக்கலாம். அவங்க வந்து பெரிய த்ரெட் எல்லாம் கிடையாது. சவுதி அரேபியாவும் பெரிய, அதாவது ஒன்னும் எந்த சைடும் எடுக்கவும் மாட்டாங்க. யுஎஸ் தான் இப்போ மெயின். அவனும் வந்து எடுக்க மாட்டாப்ல. அவருக்கு ஆல்ரெடி யுக்ரைன் ரஷ்யா சமாளிக்கிறதுல அவருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. நம்ம பக்கம் வரமாட்டாப்ல. சோ நமக்கு வந்து நல்ல வாய்ப்பு. நமக்கு இப்ப என்ன செய்யணும், அதாவது மோடி அரசாங்கம் அதே போல இன்னைக்கு இருக்கிற ராணுவம் இந்த பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையில என்ன ஒரு நிரந்தர தீர்வை என்ன செஞ்சுக்கலாம்? என்ன பொறுத்த அளவுல இத இப்படியே முடிக்க கூடாது. இத பண்ணிட்டோம் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் விட்டுறக்கூடாது. பிஓகவை நம்ம வாங்காம விடக்கூடாது. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம எடுத்துக்கணும். அதாவது சொல்றது என்னன்னா, அதாவது நம்ம வந்து வீட்டுக்குள்ள பூந்து அடிப்போம். நிறைய பேர் வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கலாம். வீட்டுக்குள்ள பூந்து உட்கார்ந்துடணும். அது நம்ம இடம். இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்மளுதுன்னு சொல்லிடணும். எஸ், நீ வெளியே போடா, நீ சொல்லு. நம்மளதுதான். நம்ம இன்னும் அதை வந்து இது நம்ம கண்ட்ரோல் எடுக்காம, நம்ம கண்ட்ரோல் ஆக்குபைட் பண்ணதை நான் சொத்தை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே எடுத்துட்டு வருவேன். அதுக்கு வந்து ஒன்னு ஆர்மி மூலமாவும் இது பண்ணும். ரெண்டாவது ஒரு மெசேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாகிஸ்தான்ல இருக்க அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்க மக்களுக்கு வந்து தெரியணும், இந்தியானால, அதாவது அவங்க நம்மளோட இருக்கிறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல எவ்வளவு பெரிய, அவங்க பாகிஸ்தான் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனோ எதுவுமே அவங்களுக்கு பண்ணல. நம்மளோட இருக்கும் போது நம்ம காஷ்மீருக்கு வந்து டூரிசம் டெவலப் ஆகுது, அதாவது ஆகுதோ இல்லையோ, ஆனா இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல
ஆல் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி, டிஎம்கே, இந்த மாதிரி எல்லாருமே இப்ப வந்து ஒரே நேர்கோட்டுல இருக்கும். இது வரைக்கும் பிஜேபி ஒரு விஷயத்த பண்ணால் வந்து இதுல அரசியல் ரீதியா நான் சொல்றேன். கரெக்ட். அரசியல் ரீதியா ஏதாவது ஒண்ணு சொன்னா எதிர்த்துட்டு உட்காந்து பேசி அது நானே பண்ணுவேன். நான் இப்போ இந்த விஷயம் எடுத்துட்டு நாளைக்கு வக்ஃப் போர்டு பேசுவேன்னா நான் பிஜேபிக்கு எதிர்த்து தான் பேசுவேன். இப்போ வந்து அதுக்கான நேரம் இல்ல. ஏன்னா இப்போ வந்து அசதுதீன் ஓவைசி மாதிரி ஆளுங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிஜேபி அப்படி அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாட்டோட பிரச்சனை அது பேசுவோம், அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அது பேசலாம். இப்போ இது என்ன பிரச்சனை? ரைட். நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு எதிர்த்து அவங்கள டிஃபீட் பண்றதுதான் நமக்கு நோக்கம். இப்போ நமக்கு தேவை வந்து ஆல் பார்ட்டி டெலிகேஷன் மூலமா ஒவ்வொரு நாடுக்கும் போகணும். ஒவ்வொரு நாட்டோட அதிபர், அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ஸ்டாண்ட் என்ன. ரெண்டாவது, இந்த FATFல வந்து பாகிஸ்தானை வந்து கிரே லிஸ்ட்ல போடணும். அப்போதான் வந்து IMF வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து எப்போ ஆயிருக்குன்னா, நம்ம மும்பை அட்டாக் நடக்கும் போது 26 லெவல்ல ஆயிருக்கு. மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து அட்டாக் பண்ணல, ஆனா எக்கனாமிக்கல் அட்டாக் பண்ண உடனே அங்க இருக்க ஒவ்வொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் முடிச்சாங்க அவங்களே. அது வந்து நம்ம பண்ணணும். அவங்கள கிரே லிஸ்ட்ல போட்டாலே பாகிஸ்தான் க்ளோஸ்ட். என்ன? ரெண்டாவது, பலோச்சிஸ்தான்ல அங்க இருக்கிற லிபரேஷன் ஆர்மிக்கு நம்ம ஓப்பனாவே சப்போர்ட் பண்ணோம். இங்க வந்து அதாவது ஒரு டிரான்சிஷன் கவர்மெண்ட் மாதிரி நம்ம இங்க செட்டப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தாலிபானோட முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும், அது ரொம்ப முக்கியம். தாலிபான் ஏற்கனவே நமக்கு ஆதரவா தான் இந்த விஷயம் ஆதரவா இருக்காங்க. நம்ம பேச்சுவார்த்தையை நகர்த்தணும். அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி நமக்கு பல $1 பில்லியன் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆப்கானிஸ்தான்ல. அங்க போர்ட்லாம் நம்ம தான் கட்டிட்டு இருக்கோம் நம்ம காசுல. அது வந்து அவங்க கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. ஓகே, அது கண்டினியூ பண்ணும். அது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலான ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். அதை வந்து நம்ம அவங்கள சப்போர்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும், பாகிஸ்தானை தன்மையப்படுத்தணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை, அதனுடைய நம்ம இந்த போர் ஒத்திகை அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இதனுடைய பயணம் இது வந்து ஏன்னா பாகிஸ்தானும் வந்து கடும் எச்சரிக்கை இன்று மதியமும் ஜெய்சங்கர் போன்றவர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்க அடங்குற மாதிரி தெரியல. அந்த தீவிரவாத குழுக்கள் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்னதான் முடிவு, எங்கதான் தீர்வு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கான ஒரே தீர்வு இந்த POKவை நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கிறது. ரெண்டாவது, பாகிஸ்தானை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எவிடன்ஸோட அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்றது. குற்றவாளின்றத நம்ம எக்ஸ்போஸ் பண்றது, அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் சொன்னது ஆல் பார்ட்டி டெலிகேஷன் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கா போகணும். ஸோ இந்தியாவில் வந்து இவங்க ஒரு வார்த்தையோ, இவங்க ஒரு 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிளஸ் அதர் ஸ்டேட் எல்லாருமே ஒற்றை கருத்துல தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இந்த தவறுகள் செய்யுது, அதுக்கான ப்ரூஃப்ஸ் இது இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். ரெண்டாவது, பாகிஸ்தான்ல வந்து இந்த ஆர்மி, அதாவது இந்த மிலிட்ரி எய்டு இருந்தாலும் சரி, ஏன்னா US மிலிட்ரி எய்ட் சப்ளை பண்ணது, சைனா வந்து மிலிட்ரி எய்ட் கொடுக்குது, அதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணோம். ஓகே, ஏன்னா இப்போ US வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தா நமக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு தேவையில்லை. ரஷ்யா கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாம் சைனாவோட வெப்பன்ஸ். ஏன்னா அதுவும் வந்து நம்ம சைனாக்காரன் ரொம்ப புத்திசாலி. ரஷ்யாவோட டெக்னாலஜி எடுத்து இவர் அதை காப்பி பண்ணி கம்மி விலையில கம்மியான குவாலிட்டியில கொடுத்து அவருக்கு வந்து தள்ளி விட்டாப்ல சைனா வந்து பாகிஸ்தானுக்கு. அதனால்தான் வந்து அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே செயல்படாம இருக்கு, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு இது. ஸோ இது மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பிளஸ் UN செக்யூரிட்டி கவுன்சில்ல நம்ம இந்த வாதத்தை வைக்கணும். நம்ம இந்த TRF அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இதை வந்து பேன் பண்றதுக்கு முதல்ல பண்ணணும். அதோட சேர்த்து இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அந்த பாகிஸ்தான் மர்கசி முஸ்லிம் லீக், இதையும் பேன் பண்ணோம். இவங்க பொலிட்டிக்கல்ன்ற பேர்ல வந்து டெரரிஸ்ட் தான் எல்லாருமே இதுல இருக்கிறாங்க. அதாவது UN டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட்லாம் அதுல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பேன் பண்ணுன்ற ஒரு முன்னெடுப்பு பண்ணணும். இந்த டெரரிசம் மூவ்மெண்ட்டை ஏன் பாகிஸ்தான் அவங்க நாட்டுக்குள்ள வளர்த்துட்டே இருக்காங்க? அங்கங்க இப்ப 21 முகாம்கள் கிட்ட அடிச்சிருக்கோம். மறுபடியும் அவன் திரும்ப வந்து பஞ்சாப் அமிர்தசரஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ண வரான்னா அவனுடைய திட்டம் என்ன? அதுலயும் இந்த மசூத் அசார் போன்றவர்கள், ஹஃபீஸ் சையத் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம சுத்தமாவே வீழ்த்தி ஒழிக்கணும்னா என்ன மாதிரி நம்ம கையாளணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து நம்ம இப்போ வந்து உள்ள புந்து அடிச்சிருக்கோம், சரிங்களா? நாம சொல்றது உள்ள புந்து உட்கார்ந்துடணும். ரெண்டாவது, பாகிஸ்தான் ஆர்மி ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவங்க ஏன் இதை பண்றாங்கன்றதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம், இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனல் ஹார்மோனி அட்மாஸ்பியர் இங்க பிரச்சனை இருக்கதான் செய்யுது.
இங்கே அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதா சொல்ல முடியாது. இந்துத்துவ அமைப்புகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த வந்து இன்னும் பெருசாக்கி இங்க வந்து ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட உருவாக்கும். இப்போ இதுக்கான காரணம் என்ன? இது ஃபர்ஸ்ட் டைம் இந்துக்களை மட்டும் தனியா பிரிச்சு உங்க மதம் என்ன சொல்லு. இதுக்கு முன்னாடி மும்பை அட்டாக்ல அதை பண்ணலையே. மும்பை அட்டாக்ல பல இஸ்லாமியர்கள் அங்க இறந்தாங்க. ஏன்னா புதுசா ஹைதராபாத்தை சேர்ந்த சாரி நிசாமாபாத்தை சேர்ந்த 2 நாள் கல்யாணம் ஆகி ஹனிமூன் போற ஆளுங்களை சுட்டாங்க. முஸ்லீம் தான் பல இஸ்லாமியர்கள்லாம் சுட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏன் பண்ணும்? ஸோ இது ஒரு பேட்டர்ன் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தாக்குதலும் காஷ்மீர்ல வாழ்ந்த இஸ்லாமியர்கள் மேலதான் பட்டப்பட்டிருக்கு. ஆமா, அதாவது முக்கியமா யாரெல்லாம் டெமோக்ரஸில வந்து இது கான்ஃபிடன்ஸா இருக்காங்க, யாரெல்லாம் அதுல நம்பிக்கை இருக்கோ அவங்கள தேடி தேடி அங்க இருக்கிற சர்பஞ்ச், அதாவது ஊராட்சி தலைவர், ஊராட்சியில இருக்கிற பொறுப்பாளர் அவங்களெல்லாம் சுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன? அவங்க டெமோக்ரஸில வந்து இருக்க ஜனநாயகத்தை நம்ப கூடாதுன்றது. இப்போ வந்து ஏன் மதத்தின் பெயர்ல அதாவது இந்துக்களை மட்டும் தனியா இது பண்றாங்கன்னா, இங்க இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் சண்டை மூட்டி விடணும், இங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒன்னா வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு சரியான பதிலடி நேத்து வந்து இந்தியன் ஆர்மி பிளஸ் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்தாங்க. அதாவது அந்த 2 உமன் ஆஃபீஸர்ஸை வச்சு அதுல ஒருத்தங்க இஸ்லாமியர், அதாவது சோஃபியா குரேஷி. அவங்க யாருன்னா அவங்க மட்டும் வந்து ஆர்மி ஆஃபீஸர் கிடையாது. அவரோட அப்பா ஆர்மி ஆஃபீஸர், அவரோட தாத்தா ஆர்மி ஆஃபீஸர், அவங்க பாட்டி வந்து ராணி லட்சுமி பாயோட இருந்தவங்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு வரலாறு. ஆமா, அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பிளஸ் அதோட ஸ்டேட்மெண்ட் அவங்க அந்த ஃபாரின் அஃபேர்ஸோட செக்ரட்டரி கொடுக்கும் போது கிளியரா சொன்னாரு, இட் இஸ் டு டிஸ்டர்ப் த கம்யூனல் ஹார்மனி ஆஃப் த இந்தியா அப்படின்றத கிளியரா அவங்க சொன்னாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க ஏன் இதை பண்றாங்கன்னா, இந்த அண்ட்ரஸ்ட் மூலமா பாருங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகுது. இது வந்து இவங்களை நம்பி எப்படி காஷ்மீரை நம்ம இது பண்ணணும், காஷ்மீர்ல வந்து இது இஸ்லாமியர்கள் மேல இந்துக்கள் தாக்குறாங்க அல்லது இந்துக்கள் மேல, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸை உருவாக்கி அவங்க வந்து அதெல்லாம் குளிர் காயணும்னு விரும்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதாவது நம்ம நாட்டு பொறுத்தவரை இந்தியன் யூனியன் அல்லது டெமோக்ராட் சோசியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, அவங்களது என்னன்னா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. என்ன பொறுத்தவரை நான் ஒரு இஸ்லாமியனா அவங்களுக்கு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் சொல்றதுல தகுதியே கிடையாது. ஏன்னா they have nothing to do with Islam, either republic. இஸ்லாம்னு சொல்றதுக்கும் தகுதி கிடையாது, ரிப்பப்ளிக் சொல்றதுக்கும் தகுதி கிடையாது. அவங்களுக்கு எக்ஸாக்ட் பேர், அவங்களுக்கு தகுதியான பேர்னா டெரர் ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான்றது தான் அவங்களுக்கு தகுதியான பேர். இட்ஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் run by some goons who call themselves as Pakistan establishment country terrorist state. அதாவது ஸ்டேட்னா அவங்க வந்து எங்க அங்க வேணா கேளுங்களேன், மீடியாலே வந்து பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னாலதான் இது ஆகுது. பாகிஸ்தான் இங்க வந்து இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யாரு? நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அவங்க தான். அங்க பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது. ஆசிம் முனீர் அவன் கீழே இருக்கிற இது ஆபீசர்ஸ் தான் அங்க ஒரு ஆர்மி கண்ட்ரோல் ஸ்டேட். அது இப்போ டிக்டேட்டரா மாறப்போகுது, அது கிளியரா தெரியுது. பாகிஸ்தானை வந்து அவங்களே அழிக்க போறாங்கன்றதுதான் உண்மை. தொடர்ந்து முன்னேறி வந்தா என்ன எதிர்கொள்ள போறாங்க? அடி வாங்கிட்டு தான் போவாங்க. அடி வாங்கிட்டு தான், அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவா யாருமே வர மாட்டாங்க. ரைட். ஏன்னா ரெண்டாவது இன்னும் வந்து இந்தியா ஸ்டெப் எடுக்கல. ஸ்டெப் எடுத்தா தாலிபானை வச்சு அவங்க வந்து அங்க வந்து குடைச்சல் கொடுக்க முடியும். பிஎல்ஏ வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அவங்களோட கொஞ்சம் ஃபாரின் பாலிசி மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. எப்படி அமெரிக்கா வந்து அவங்க வந்து ஒரு சில ப்ராக்சிஸை யூஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான்ல அந்த டைம்ல எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ, எப்படி சைனா வந்து அவங்களுக்கான ஏதுவான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து நீங்க வந்து இங்க ஸ்ரீலங்காலையும் சரி, மால்டீவ்ஸ்லயும் சரி, இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இப்போ எப்படி ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ரஷ்யா வந்து பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பிர்கினோ ஃபசோ மாதிரி நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஆதரவான ஆட்களை வந்து பல நாடுகளுக்கு இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தா அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணோம். சப்போஸ் ஓப்பனா பண்ணலனாலும் அட்லீஸ்ட் சம் ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்கள சப்போர்ட் பண்ணி நம்மளோட எதிரிகளை டிஸ்மாண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது பாகிஸ்தான்ல ஈஸியாவே நடத்தலாம். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறது வந்து இருக்கிறதே
அங்க சிம்பிள் ஒன்றுதான், ஒருத்தன் காஃபிர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அங்க இருக்க அரசியல்வாதிகளை. ஏதாவது ஷேபாஸ் ஷெரீப் சொல்லுவான், நான் இவன் பிலாவல் பூட்டோ காஃபிர், பிலாவல் பூட்டோ சொல்லுவான் நவாஸ் ஷெரீப் காஃபிர், நவாஸ் ஷெரீப் சொல்லுவான் இது ஜர்தாரி காஃபிர், ஜர்தாரி வந்து மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் காஃபிர், மௌலானா ஃபஸ்லு எல்லாருமே காஃபிர், நான் மட்டும் தான் முஸ்லீம்னுவான். இந்த மாதிரி மதத்தின் பெயர்ல ஒரு அரசியல் நடத்திருக்கு. அதை தாண்டி அவங்களால போக முடியல. அதனால பிரச்சனை என்னன்னா, அங்க வந்து எந்த ஹெச்என்ஐ, அதாவது ஹைலி இன்கம் ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே அங்க இருக்கிறது இல்ல. எல்லாருமே லண்டன், அமெரிக்கா, துபாய் அங்கதான் இருக்கிறாங்க. அங்க பணக்காரன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. எல்லாருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுல தான் பண்றாங்க. இப்போ இங்க நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லையா, வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுல, மகாராஷ்டிரால எல்லாம் அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா பணக்காரங்களுமே வெளியில போய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அங்க இருக்க எல்லாருமே வெளிநாட்டுல தான் வந்து வீடுகள் வச்சுக்கிட்டு சுகமா இருக்கிறாங்க. அங்க வந்து எல்லாரையுமே வந்து அதாவது அவங்கள வந்து ஏழ்மையாக்கி அவங்களோட காசை சுருட்டிட்டு இந்த மாதிரி ஆர்மி ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு பப்பெட் மாதிரி பொம்மை அதிகாரிகள் அரசாங்கமா வந்து ஷேபாஸ் ஷெரீப், நவாஸ் ஷெரீப் இவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்ரான் கான் உள்ள இருக்காப்ல. இவங்க இப்போ நினைச்சாலும் ஷேபாஸ் ஷெரீப் தூக்கிட்டு இம்ரான் கான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். இந்த அட்டாக்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுல இம்ரான் கானோட பிரச்சனை வந்து அதாவது அதை டீரெயில் பண்ணி, அதாவது அது பிரச்சனை இல்லாம ஆக்கி அந்த பிரச்சனை இஷ்யூவை வந்து பெருசாக்காம பண்றதுக்கும் இது பண்ணலாம். ஏன்னா அது பெரிய பிரச்சனையா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு, இப்போ அது கம்மி ஆயிடுச்சு. ஒரு வேளை இம்ரான் கான் நாளைக்கு செத்தாலும் சாவான், அவங்களே கொலை பண்ணலாம். அதுக்கெல்லாம் நிறைய பின்னாடி இருக்கு. இது கம்ப்ளீட்டா இது இந்தியன் கவர்மெண்ட் பண்றது ரொம்ப சரி, அதுல எந்த மாற்றம் கருத்தும். ஆனா இதை விட்டுறக்கூடாது, இதை தொடர்ந்து ஆர்மி ஆக்ஷன் மூலமா பண்ணிக்கிட்டாரு. எஸ், நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குது, பாகிஸ்தான்ல யார் யார் உண்மையானவங்க, யார் யாரெல்லாம் கோழை, யார் யாரெல்லாம் வந்து அங்க ரொம்ப இயலாதவர்கள் கூட்டம் இருக்கிறதையும் கூட நீங்க தெளிவுபடுத்தியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி கபில். ரொம்ப நன்றி.